அடுத்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன். ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு 3 பேர் போடுறாங்க. புரட்சித்துறை எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் பயணப்பட்ட எம்பி எம்எல்ஏவாக இருந்த திரு கேசி பழனிசாமி, திரு ஜேசிடி பிரபாகர், அதிமுகவுடைய பிரச்சாரகராக செய்தி தொடர்பாளராக பணியாற்றிய மரியாதைக்குரிய சகோதரர் புகழேந்தி, இந்த 3 பேரும் இந்த மாதிரி 2 பக்கமுமே ஒருங்கிணைப்பு ஒன்றிணைப்புன்னு பேசுகிறாங்க. இல்லை, நாங்கள் ஒரு மீடியேட்டராக இருந்து 2 தரப்பையும் அணுகி ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுறோம் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அடுத்த நாள் சேலத்தில் செய்தியாளர்கள் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒருங்கிணைப்பதற்காக ஒரு 3 குழு வருதே, அப்படி குழு வந்தால் நீங்கள் சந்திப்பீங்களா? என்ன சொன்னார்? ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் குழுன்னு வருவான், அவங்கெல்லாம் சந்திக்கணுமான்னு கேட்குறார். இது ஒரு தலைமை பண்பா? ஒரு அரசியல் இயக்கத்தை, எவ்வளோ பெரிய அரசியல் இயக்கம்! புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஒரு தொண்டனின் கட்சியை விட்டு வெளியில் போகிறேன்னு இன்றைக்கு கட்சியினுடைய அவைத்தலைவராக இருக்கிற தமிழ் மகன் உசேன், கட்சி தொடங்கிய 6 மாதத்தில் உள்ளூர் பிரச்சனை, குமரி பாலனுக்கும் அவருக்கும். அன்று மாலை பத்திரிகையில் வருது, தமிழ் மகன் உசேன் அதிமுகவிலிருந்து ராஜினாமான்னு. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மைசூரில் படப்பிடிப்பில் இருக்கிறார். மறுநாள் காலை எல்லா பத்திரிகைகளிலும் தம்பி தமிழ் மகன் உசேனை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்க கட்டுரை வேண்டுகோள் விடுக்கிறார். அவர் தலைவர்.